முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்றத்திற்கு பாஜகவின் பிரதிநிதியாகவே ஆளுநர் வந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்திருக்கிறார். சட்டமன்றத்திற்கு பாஜகவின் பிரதிநிதியாகவே ஆளுநர் RN ரவி வந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளியேறியதை தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். சட்டமன்றத்திற்கு பாஜகவின் பிரதிநிதியாகவே தான் ஆளுநர் RN ரவி வந்ததாக அவர் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்றத்துக்கு பாஜகவின் பிரதிநிதியாகவே தான் ஆளுநர் RN ரவி வந்ததாக அமைச்சர் ரகுபதி தற்பொழுது விமர்சனம் வைத்திருக்கிறார். இது குறித்து முழு விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிஷேக். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்பொழுது அவர் கூறும் பொழுது பாஜகவின் பிரதிநிதியாகவே ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வந்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் ஆளுநர் கூறுவது அனைத்தும் பொய் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து அவர் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார். குறிப்பாக தொழில் வளர்ச்சி தொடர்பாக ஆளுநர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக பொருளாதாரம் தொடர்பாக மத்திய அரசே ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது ஆளுநர் கூறுவது முற்றிலும் தவறானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி குறித்து ஆளுநர் மாளிகை தெரிவிப்பது முற்றிலும் தவறானது என்று ஒரு கருத்தை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டப்பேரவையில் ஆளுநர் மைக் ஆஃப் அதாவது அணைக்கப்பட்டது என்று கூறுவது ஒரு தவறானது என்று அவர் ரகுபதி தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். வேலை வாய்ப்பு பெருகாமல் எப்படி பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கை எட்டும் என்று ரகுபதி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஆளுநர் விளக்கத்தில் வேலை வாய்ப்புகள் அதே போன்று தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி என்பது அரசு கூறுவது போன்று இல்லை என்று ஆளுநர் ஒரு விளக்கம் அளித்திருந்தார். அந்த விளக்கத்திற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்பொழுது அவர் கூறும் பொழுது பொருளாதார வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி எப்படி இரட்டை இலக்கை எட்டி இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். ஆளுநரின் மைக் அணைக்கப்பட்டதாக கூறுவது முற்றிலும் தவறானவை என்றும் ஆளுநர் கூறுவது அதாவது தன்னுடைய விளக்கத்தில் அளித்திருக்கும் தரவுகள் என்பது தவறானது என்கிற அடிப்படையில் தற்பொழுது ரகுபதி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியவுடன் ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டது என்றால் இது திட்டமிட்ட செயல் என்கிற அடிப்படையில் அவர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். குறிப்பாக ஆளுநர் வெளியான சற்று நிமிடத்திலேயே ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது திட்டமிட்டது என்று தெரிவித்திருக்கிறார். முன்னாடி இப்படி ஒரு அறிக்கையை தயாரித்துவிட்டு அதன் அடிப்படையில் ஆளுநர் செயல்பட்டு இருப்பதாக அமைச்சர் ரகுபதி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். குறிப்பாக பாஜகவின் பிரதிநிதியாக ஆளுநர் சட்டமன்றத்திற்கு வந்ததாக ஒரு குற்றச்சாட்டை ரகுபதி வைத்திருக்கிறார். ஆளுநர் வெளியேறிய சில நிமிடங்களிலேயே விளக்க உரை எப்படி வந்தது என்கிற அடிப்படையில் அமைச்சர் ரகுபதி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். 11.9% அளவு தமிழகம் பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியது. ஆனால் நாங்கள் அதை கூறவில்லை. மத்திய அரசே ஏற்கனவே தமிழக பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக ஒரு தரவு வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது ஆளுநர் பொருளாதார வளர்ச்சி இல்லை என்று எப்படி கூற முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறுவது ஒரு தவறான குற்றச்சாட்டு என்றும் அவ்வாறு செய்வதற்கு அரசிற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை என்கிற அடிப்படையில் தற்போது அமைச்சர் ரகுபதி ஒரு விளக்கத்தை அளித்து வருகிறார். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி அனைத்தும் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் ஆண்டு என்பதால் திமுக அரசின் மீது திட்டமிட்டு ஆளுநர் குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அபிஷேக், ஆளுநர் வெளியேறிய சில நிமிடங்களேயே விளக்கம் எப்படி வழங்கப்பட்டது என்கிற அடிப்படையிலும் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ரகுபதி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆளுநர் உரையை நீக்க திமுக சார்பில் சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் என்று சொன்னதில் தவறு இல்லை என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். பெண்கள் மீதான குற்றங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். எனவே ஆளுநர் உரையை நீக்க திமுக சார்பில் சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் என்று சொன்னதில் தவறு இல்லை என்கிற அடிப்படையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தற்போது ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அபிஷேக், விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.
ஆளுநர் பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்படவில்லை எனவும் அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்திருக்கிறார். மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக ஆளுநர் கூறுவது பச்சை பொய் என அவர் கூறியிருக்கிறார். ஆளுநரின் மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக ஆளுநர் மாளிகை கூறியது முற்றிலும் தவறான ஒரு தகவல் என அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளே சொல்லாத பொய்யை ஆளுநர் தனது அறிக்கையில் கூறியிருப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்கள். அதாவது தமிழக சட்டப்பேரவையில இன்று நடைபெற்ற கூட்டத்துல ஆளுநரோட மைக் அணைத்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பிய நிலையில தமிழகத்தை சார்ந்த அமைச்சர் ரகுபதி தற்போது செய்தியாளர்களை சந்திச்சிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் கூறியிருப்பது முற்றிலும் பொய் அப்படின்னு தெரிவிச்சதோட இல்லாம அது ஒரு பச்சை பொய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சி 4லிருந்து 6க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்த நிலையில இது முற்றிலுமாக பொய் அப்படின்னும் இரட்டை இலக்கத்துல இருக்குங்கிறத, அதாவது தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்துல இருக்குங்கிறத மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு மத்திய அரசோட புள்ளி விவரங்களே சாட்சி அப்படின்னு குறிப்பிட்டதோட இல்லாம ஆளுநர் பாஜகவோட பிரமுகராக செயல்படுறார் அப்படின்னு ஆளுநருக்கு தமிழகத்தின் மீது ஏன் இவ்வளவு வெறுப்புங்கிறத அவர் தான் கூறணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆளுநரோட மைக்கு மறைக்கப்பட்டதாக, ஆளுநரோட மைக்கு அணைத்து வைக்கப்பட்டதா அவர் சொல்றதுங்கிறது முற்றிலுமான ஒரு பொய் அப்படின்னும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட மைக்கு அணைக்கப்படவில்லை, ஆனா பாஜகவோட பிரதிநிதியா தான் அவர் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாருன்னு தெரிவித்ததோட இல்லாம எவ்வளவு தாழ்மையோட கேட்க வேண்டியமோ அவ்வளவு தாழ்மையோட தான் நாங்க கேட்டோம். அதாவது ஆளுநர் உரையை படியுங்கள் என்றுதான் சபாநாயகர் கேட்டாரு, ஆனா அதுக்கு அவர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறார். அவரு எவ்வளவோ தாழ்மையோட கேட்டும் அந்த சபாநாயகர் கேட்டும் அவர் அதை பிரதிபலிக்கல அப்படின்னு தெரிவித்ததோட இல்லாம தொடர்ச்சியாக அவர் பாஜகவோட செயல்வாத பண்றாரு அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பெண்களுக்கு தைரியமா புகாரளிக்கும் நிலையை தமிழக அரசு உருவாக்கி இருக்குது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஏன்னா ஏற்கனவே பெண்களுக்கு அதிக அளவுல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கவர்னர் மாளிகை தரப்புல கொடுக்கப்பட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே பெண்கள் தைரியமா புகாரளிக்கும் அளவுக்கு தான் தமிழகம் இருக்குது அப்படின்னும், பெண்கள் மீதான குற்றங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. பெண்கள் உயர்கல்வி அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா உயர்கல்வி பதவி அதிகம் பயிலும் பெண்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆளுநர் வெளியேறிய சில நிமிடங்களிலேயே எப்படி இந்த அறிக்கையானது வெளியே வருது அப்படின்னு சொல்லி சந்தேகம் எழுப்பியிருக்கிறாரு. முன்னரே இப்படி ஒரு கடிதத்தை தயார் செய்துட்டு தான் அவர் தற்போது வந்திருக்கிறார் அப்படின்னும், இப்படி ஒரு அறிக்கையை திட்டமிட்டு தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. உயர்கல்வியை பொறுத்த மட்டும் அதிகமான அளவு மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடும்போது அதிக வளர்ச்சி கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த வகையிலையுமே தமிழ்நாடு முற்றிலுமா புறக்கணிக்கப்படுது, அதாவது தமிழ்நாடு முற்றிலுமா, அதாவது தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது பெண்களுக்கு எதிரான அதிக அளவிலான பாலியல் வன்புணர்வுகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான அதிக அளவிலான வன்முறைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதுக்கு தமிழகம் தான் மிகச்சிறந்த பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா விளங்குது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அமைச்சர் ரகுபதி இப்போ தற்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடும்போது அதிக கல்வி வளர்ச்சி கொண்ட மாநிலம் தமிழ்நாடுங்க, இந்த தமிழ்நாடு அளவுக்கு எங்கேயுமே கல்வி வளர்ச்சியானது கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறவரு. தொடர்ச்சியாக ஆளுநர் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடக்கிறாரு. தொடர்ச்சியா, அதாவது 3 ஆண்டுகள் முடிந்த 4வது ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்திலையுமே அவர் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநடப்பு பண்ண நிலையில, ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படணும், இசைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில அதனை கண்டித்து தான் அவர் வெளியேறினாரு. மேலும் பாத்தீங்கன்னா வரிசையா குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சி குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு. குற்றச்சாட்டுகள் வச்சிருந்த நிலையில தான் தற்போது அவர் அதுக்கு அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை தற்போது அமைச்சர் ரகுபதி கொடுத்துட்டு இருக்கிறாரு. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.